அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 17வது அத்தியாயம் 32வது வசனத்தில் விபச்சாரத்தை பற்றி ஆண்டவன் நமக்கு சொல்லித்தரான். அதாவது விபச்சாரங்கிறது எப்படி நடக்கும்னா, எடுத்த உடனே விபச்சாரம் நடக்காது. படிப்படியாக தான் சைத்தான் நம்மளை கெடுப்பான். முதல்ல பார்த்தீங்கன்னா கண் வழியாக ஒருத்தரை, ஒரு அந்நிய ஆணை, ஒரு ஒரு ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பாங்க. அதுமாரி ரெண்டாவது முறை முதல்ல பார்த்தா அது மன்னிப்பு உண்டு. ரெண்டாவது முறையும் அந்த ஒரே பெண்ணை ரெண்டாவது முறை பார்க்கும்போது காம உணர்வோடு தான் அந்த இச்சைக்காண்டி தான் திரும்ப பார்க்க தோணும். அதாவது வெளிப்படையான தோற்றத்தை நம்பி நம்ம திரும்ப ரெண்டாவது முறையாக பார்த்து காம உணர்வோடு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து அந்த அந்த அவங்களுடைய பாகங்களை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி இப்போ நம்முடைய ரசிக்கும்போது அப்படி அதுமாரி காது வழியாகவும் காம இச்சையை தூண்டுற அளவுக்கு விஷயங்களை கேட்போம். இப்படி இப்போ அப்புறம் நம்ம தொடுறதும் விபச்சாரம் தான். கண்ணால் இப்படி பார்க்குறதும் விபச்சாரம் தான். காதல் வழியாக காம இச்சையை தூண்டுற வகையில் கேட்குறதும் விபச்சாரம் தான். அதனால் இப்படி விபச்சாரத்தை எல்லாத்தையும் மனசு தூண்டி கடைசி அதோடைய செயல்பாடு விபச்சாரத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் ஆரம்பத்திலே நம்ம அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது. அந்நிய ஆண்னா யார், அந்நிய பெண்ணா யாருங்கிறது குரானில் ஆண்டவன் சொல்லியிருக்கான். அவங்கள தவிர யாரையும் பார்க்கக்கூடாது. குரானில் படிங்க, தெரிஞ்சுக்கங்க. ஆண்கள் பெண்கள் அந்நிய ஆண் யார், அந்நிய பெண்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. விபச்சாரத்திலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள்.